சார் இது வந்துட்டு சிவா சார் அந்த படத்தில் சொல்லியிருப்பாரு எங்கள் அப்பா கிட்ட வந்துட்டு நான் இதை பண்ணியிருந்தேன்னா என்னை செருப்பால் அடிச்சிருப்பாருன்னு. தட் இஸ் த டிஃப்ரென்ஸ். எல்லார் வீட்லேயும் அன்பு இருக்குது, ஆனால் அன்பு எந்த ஜென்ரேஷனில் இருக்குது? இந்த ஜென்ரேஷனில் இருக்க அன்பு வேறு மாதிரி இருக்குது, போன ஜென்ரேஷனில் இருந்த அன்பு வேறு மாதிரி இருக்குது. அவ்வளோதான் சார். நல்லா இருந்துச்சு. புரியல. அப்பா அப்பா எல்லாரும் ஃபேமிலிஸ்க்கும் கனெக்ட் ஆகிடும். நல்லா பண்ணியிருக்காரு. ஆமாம், நல்லா பண்ணியிருக்காரு. அப்படியே படம் ரொம்ப நல்லா இருந்துச்சு. இந்த ஜென்ரேஷனுக்கு ஏற்ற மாதிரி இருந்துச்சு. இஸ் அ கூல் டேட்னா எப்படி இருக்கணும் அப்படிங்கிறது. ராம் சார் ரொம்ப வருஷம் கழிச்சு ஒரு படம் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க, நல்லா இருக்கு. நைஸ். அன்போட கேரக்டர் எல்லா வீட்லேயுமே நீங்கள் பார்க்கலாம் இப்போது. அண்ட் ரொம்ப நைஸ், நல்லா இருக்கு. சூப்பராக நடிச்சிருக்காங்க. ஒரு கிட்னாலுமே அந்த ஒரு இதுவே இல்லை, ரொம்ப நல்லா இருக்கு. ரோட் ட்ரிப் இட்ஸ் அ மஸ்ட்டு நான் நினைக்கிறேன். இப்போ இருக்கிற கிட்ஸ் எல்லாருக்குமே கண்டிப்பாக வேணும். அவ்வளோ நல்லா இருக்கு. அஞ்சலி தான் கொஞ்சம் கம்மியாக வந்திருக்காங்க, இன்னும் நிறைய சீன்ஸ் இருந்திருக்கலாம். அஞ்சலி வந்த சீன்ஸ்க்கு அப்புறம் ரொம்ப நல்லா இருந்துச்சு சீன்ஸ். நைஸ். அது செமையாக இருந்தது. லைக் டேட் லைக் சன் ரொம்ப நல்லா இருந்தது. நைஸ், நல்ல மூவி. எல்லாரும் ஃபேமிலியோட பார்க்கலாம். சூப்பராக இருந்துச்சு. ஃபேமிலி அவங்களுக்கு கனெக்ட் ஆகும், ஃபேமிலிஸ்க்கு கனெக்ட் ஆகும். ஆமாம், இருக்கு அன்போட கனெக்ட் ஆகுது. ஆம்பளை பசங்க தான் எனக்கும், ஸோ அதனால கனெக்ட் ஆகுது. யாருக்கு இந்த சென்ஸ் ரொம்ப டைட்டாக லைஃப் ஓடிட்டே இருக்குல்ல, அவங்களுக்கான மூவி இது. அந்த ஆஃபீஸ் போயிட்டு டைட்டாக வந்து எப்படா வீக்கெண்ட் வரும் அந்த குழந்தைங்களோட ஸ்பெண்ட் பண்ணணும்னு நினைக்கிறாங்க, அவங்களுக்கான மூவி இது. பட் இப்போ நம்மளாம் 90s கிட்லாம் என்ன பண்ணுவோம், ஊரில் லீவ் விட்டால் ஊர் கிராமத்துக்கு போவோம் வரும். நம்மளுக்கு வந்து இதெல்லாம் பார்த்தா யூஸ்ஃபுல்லாக இருக்கிற மாதிரி இருக்குது. பட் இப்போ இருக்க ஜென்சி கிட்ஸ்லாம் வந்து மலையை புதுசாக பார்க்குறாங்க, குளத்தை புதுசாக பார்க்குறாங்க. ஸோ அவங்களுக்கு வந்து குழந்தைங்க எல்லாமே எல்லா இடத்தையும் கூட்டிகிட்டு போயிட்டு லைக் யூ ஹேவ் டு ஸ்பெண்ட் மோர் டைம் வித் கிட்ஸுக்கு எல்லா இடத்தையும் கூட்டிகிட்டு போயிட்டு எல்லாமே ஸ்பெண்ட் பண்ணி அந்த மாதிரி இருக்கணும். அந்த மாதிரி படம் நல்லா இருந்துச்சு. பாண்டிங்லாம் இட் வாஸ் குட். ஆக்சுவலாக சிவா நல்லா இருந்துச்சு. கொஞ்சம் ஸ்லோவாக இருந்தது, பட் இட் வாஸ் குட் ஆக்சுவலாக. இல்லை படத்தோடய ட்ராவல் ஆகுது. அந்த ஒவ்வொரு பேக்ரவுண்ட் இதுக்கும் அப்படி அப்படியே பாட்டு வந்துடுறதுனால ட்ராவல் ஆகிட்டே போயிட்டுருக்கு. லேகெல்லாம் இல்லை, பட் நாங்கள் இந்த மாதிரி எதிர்பார்த்து தான் வந்தோம். கொஞ்சம் ஸ்லோவாக போகும் தான் நினச்சோம், பட் குவாய்ட் குட். ஆனால் சிவாவுக்கு இன்னும் கொஞ்சம் நிறைய டைலாக்ஸ் கொடுத்தா இன்னும் காமெடியாக இருந்திருக்கும். அந்த நிறைய அந்த கிட்டை ஃபோக்கஸ் பண்ணதுனாலே என்னமோ அந்த சிவா வர சீன்ஸ் எல்லாம் வந்து நல்லா என்ஜாய் பண்ணோம். இது வந்து 90s கிட்ஸ் வந்துட்டு இப்போ இந்த காலத்தில் அப்பாவாக இருந்தால் எப்படி இருக்கும் அந்த மாதிரியான மூவிங்க. ஏன்னா அவங்க தான் பாவம், அவங்க அப்பா கிட்டேயும் பயந்தாங்க, அவங்க பசங்கக்கிட்டேயும் பயப்படுறாங்க. ஸோ இது ரொம்ப அழகாக வந்துட்டு காட்டியிருந்தாங்க. ரொம்ப அழகான போர்ட்ரேயில் இருந்ததுங்க. அண்ட் பெண்களுக்கு திருமணம் ஆனதுக்கு அப்புறமும் ஒரு நண்பர் இருக்காருன்னா அது நண்பராக மட்டும்தான் இருப்பாருன்றது அந்த பெண்ணோட கணவர் வந்துட்டு அப்ரிஷியேட் பண்ணி அது வந்துட்டு கை கொடுத்து வந்துட்டு சரி ஓகே அப்படின்ற மாதிரி விடுறதே வந்துட்டு ரொம்ப அழகாக காமிச்சிருக்காங்க. அது வந்து புகுத்தல, அதாவது இப்படி தான் இருக்கணும் அப்படி தான் இருக்கணுன்றதை புகுத்தாமல் வாழ்ந்து காட்டியிருக்காங்க. அது வந்துட்டு ஒரு இந்த காலத்தில் அது வந்து ஒரு நார்மலான விஷயன்றது அதை வாழ்ந்து காட்டியிருக்காங்க. அது ராம் சார் நிஜமாக சொல்கிறேன், ரொம்ப பியூட்டிஃபுல்லாக அதை வந்துட்டு ப்ளேஸ் பண்ணியிருக்காரு படத்தில். எக்ஸாக்ட்லி. ஏன்னா ராம் சார் இஸ் லைக் இமோஷனல் கண்டென்ட்டில் கொடுக்குற ஒரு பர்சன். அண்ட் மிர்ச்சி சிவா சார் இஸ் லைக் ப்ராக்டிகலி ஹியூமர் கண்டென்ட். ஹீஸ் வெரி ஜோவியல் காமிக்கல் அந்த மாதிரி கேரக்டர்ஸ் பண்ணுற ஒரு ஆள். ஸோ இந்த ரெண்டு காம்போ இட்ஸ் டூ போல்ஸ் அப்பார்ட் மாதிரியான காம்பினேஷன். ஸோ இந்த ரெண்டு போலும் வந்துட்டு எப்படி வந்துட்டு இருக்க போகுதுன்ற ஒரு எக்ஸ்பெக்டேஷனில் தான் நான் படத்துக்கு வந்தேன். இட் வாஸ் அப்சல்யூட்லி பியூட்டிஃபுல். அண்ட் இவங்க எல்லாரையுமே தூக்கி சாப்பிட்டதுன்னு பார்த்தா அந்த அன்பு கேரக்டர், அந்த பையன் மிஸ்டர் மித்துல் தான் அவர் தூக்கி சாப்பிட்டுட்டாருங்க. வெரி வெரி நைஸ் ஆக்டிங்.